ஸ்பீச் டிலே உள்ள உங்கள் குழந்தைய ஸ்பீச் தெரப்பியில் ஜாயின் பண்ணலாமா இல்லை ஸ்கூலில் ஜாயின் பண்ணலாமாங்கிற கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? இல்லை ஸ்பீச் டிலேவில் இருக்கிற குழந்தைய ஸ்கூலில் ஜாயின் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பேசிடுவான் அப்படின்னு அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, ரிலேட்டிவ்ஸ், வீட்டில் இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க சொல்கிறது மூலயமா கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? இல்லை என் குழந்தைக்கு 4 வயசு ஆயிடுச்சு, இந்த அகாடமிக்லையாவது நம்ம அட்மிஷன் போட்டுறணும் அப்படிங்கிற பிளானில் இருக்கீங்களா? இந்த என்டையர் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்டு வரைக்கும் பாருங்கள். Hello everyone, I'm Renuka, audiologist and speech language pathologist. Lotus Care Rehabல நாங்கள் ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி ஆன்லைன் சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். பேச்சு சம்மந்தமான குறைபாடு உள்ளவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். சரியான வயசில் ஒரு பேசாத ஒரு குழந்தை ஸ்கூல் போனால் தானாகவே பேசிடுவானா? அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். உங்கள் குழந்தை ஒரு இடத்துல உட்காடுறான், எல்லாத்தையும் கவனிக்கிறான், நீங்கள் சொல்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிறான், ஈவன் ஒரு சில வார்த்தைகள் அண்ட் சென்டென்ஸ் கூட பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் வயசில் இருக்கிற சக குழந்தைகள் மாதிரி அவன் பேசுகிறதில்ல. அந்த இதில் மட்டும் எக்ஸ்ப்ரெஷனில் மட்டும் டிலே இருக்குங்கிற டிலே கேட்டகரியில் இருக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆட்டிசம், ADHD, டவுன் சிண்ட்ரோம், கிளெஃப்ட் லிப் பேலட், ஸ்டட்டரிங், அப்ராக்சியா அப்படிங்கிற டிஸார்டர் கேட்டகரியில் இருக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்பீச் டிலேவோடு இருக்கிற குழந்தைய ஸ்கூலில் ஜாயின் பண்ணும் பொழுது அவங்களுக்கு டெஃபினட்டாக பேர் குரூப் இன்டராக்ஷன் அப்படிங்கிறது பில்ட் ஆகும், டெய்லி ரொட்டீன் பில்ட் ஆகும், அண்ட் என்விரான்மெண்டல் கண்டிஷனிங் கண்டிப்பாக கிடைக்கும். உங்ககிட்ட நான் ஒரு 2 கேள்வி கேட்குறேன். ஸோ இதில் எந்த ரீசனுக்காக உங்கள் குழந்தைய ஸ்கூலில் சேர்த்துருக்கீங்க, இல்லை ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணிக்கோங்க. என் குழந்தைக்கு ஸ்பீச் டிலே இருக்குது, அவன் ஸ்கூல் போனால் தான் பேசுவான், அதனால நான் ஸ்கூலில் போடணும் அப்படிங்கிற பிளானில் இருக்கீங்களா? என் குழந்தை பேசாமல் இருக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அவனுக்கு 4 வயசு ஆயிடுச்சு, என் பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தையும் ஸ்கூல் போகிறாங்க இவன் ஏஜில், இவன் மட்டும் வீட்டில் இருக்கான், 4 வயசு ஆயிடுச்சு, ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணணும், 4 வயசுனால் போகணும் தானே, அதனால தான் நாங்கள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த 2 ரீசனில் எந்த காரணத்துக்காக நீங்கள் உங்கள் குழந்தைய ஸ்கூலில் போட்டாலும் உங்கள் குழந்தைக்கு ஸ்பீச் டிலே இருக்குது அப்படின்னா இது ஒரு ப்ராமினென்ட்டான சைன் தட் உங்கள் குழந்தையுடைய மூளை வளர்ச்சியில் ஏதோ ஒரு சில மாற்றம் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் உங்களுடைய எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் அந்த குழந்தைக்கு தேவைப்படுது. கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்கில். ஸோ இது யாரோ ஒருத்தர் உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்கறது மூலிமா வரப்போகிறது இல்லை. கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு என்விரான்மெண்டல் ஸ்டிமுலேஷன் மூலிமா தானாகவே அந்த பிரெயினில் ப்ராசஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒரு பேசிக்கான ஃபண்டமெண்டல் ஸ்கில்லே அந்த குழந்தைகிட்ட ப்ராசஸ் ஆகாத பட்சத்தில் நீங்கள் ஸ்கூலில் ஏன்னா நீங்கள் ப்ரைமரியாக இப்போ பேசலை, ஒரு பியர் குரூப் இன்டராக்ஷனுக்காக நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. அடுத்தடுத்து அவன் LKG, UKG, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு இந்த ஸ்பீச் டிலேவோடைய அவன் அடுத்தடுத்து அந்த ஸ்கூலுக்கு அவன் போகும் பொழுது, ஸோ இப்போ ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகிட்ட இனிஷியலாக உங்களுடைய ப்ரைமரி கோல் ஓகே அவன் ஸ்கூல் போகட்டும், மற்ற குழந்தைங்களோட போய் சேர்ந்து விளையாடட்டும், பேசட்டும், கண்டிப்பாக பியர் குரூப் இன்டராக்ஷன் இருக்கும், மேபி சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கம்யூனிகேஷனில் வரலாம். ஸோ அடுத்து அவன் LKG, UKG இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் போகும்பொழுது அந்த ஏஜ் லெவலுக்கு டீச்சருடைய எக்ஸ்பெக்டேஷன் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு இடத்துல உட்காரணும், கவனிக்கணும், சக குழந்தைகள் மாதிரி எழுதணும், பென்சிலை பிடிச்சி எழுதுறது, வாசிக்கிறது, கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறது, பிஹேவியரெல்லாம் அப்ராப்ரியேட்டாக பிஹேவ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே அந்த டீச்சர்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பீச் டிலேவோட இக்னோரன்ஸோட அந்த குழந்தை அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட் அவன் போயிட்டே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, டீச்சர்கிட்டேருந்து வரக்கூடிய கம்ப்ளைண்ட் ஒவ்வொரு பீரியடில் அவன் வயசில் இருக்கிற மற்ற குழந்தைகள் மாதிரி கவனிக்க மாட்டேங்கிறான், கேட்ட ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறான், சொன்னதை ரிப்பீட் பண்ண மாட்டேங்கிறான், ஒழுங்காக பென்சிலை பிடிச்சி எழுத மாட்டேங்கிறான், ஒரு இடத்துல கிளாஸ் ரூமில் உட்காரவே மாட்டேங்கிறான், எல்லா குழந்தைங்களும் உட்காராங்க, இவன் மட்டும் உட்கார மாட்டேங்கிறான். ஸோ சம்திங் இஸ் லேகிங். நீங்கள் ஒரு குழந்தைங்க டாக்டரை பாருங்கள், இல்லைனா நீங்கள் ஒரு தெரப்பிஸ்ட்டை போயிட்டு தெரப்பி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்ககிட்ட தான் அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பீச் டிலே இருக்கிற குழந்தைக்கு தேவைப்படுறது என்னென்னா 1-on-1 தெரப்பி ப்ளஸ் ஸ்கூல் என்விரான்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ பை த டைம் அவங்க ப்ளே ஸ்கூல்லேருந்து LKG, UKG, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் போயிட்டு அவன் தெரப்பிஸ்ட் கிட்ட வரதே ஒரு 6-7 வயசில் தான் வருவான். ஸோ இப்போ அந்த 6-7 வயசில் வர்ற குழந்தையுடைய பிரெயின் மெச்சூரேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா பை த ஏஜ் ஆஃப் 5லேயே எண்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் தெரப்பிஸ்ட் கிட்ட 2 to 5 வயசுக்குள்ளே நீங்கள் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுற பட்சத்தில் தெரப்பி ஸ்டிமுலேஷன் 1-on-1 தெரப்பி ப்ளஸ் ஸ்கூல் என்விரான்மெண்ட்டுமே நீங்கள் ஒரு ப்ளே ஸ்கூலில் போட்டு நீங்கள் சோஷியல் இன்டராக்ஷனுக்காக நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணும் பொழுது டெஃபினெட்லி அந்த குழந்தையுடைய ரெஸ்பான்ஸ் ட்ரெமெண்டஸாக இருக்கும். ஸோ உங்கள் குழந்தைக்கு ஸ்பீச் டிலே இருக்குது அப்படின்னா நான் தெரப்பி மட்டும்தான் கொடுக்கணுங்கிறது சொல்ல வரலை. தெரப்பியோட ப்ரைமரியாக அந்த குழந்தைக்கு, பிகாஸ் ஏன்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். நம்மளோட தாட் ப்ராசஸை தெரிஞ்சுக்கிறது இது ஒரு ப்ரைமரியான ஸ்கில். அகாடமிக், ரீடிங், ரைட்டிங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் லெவல் ஆஃப், ஏன்னா அந்த ப்ரைமரியாக டெவலப் ஆகிறது தான் அடுத்தடுத்து ஹையராக ரீடிங், ரைட்டிங், கால்குலேஷன், மெமரி, ஸோ இந்த லெவலில் போகும். ஸோ ஃபஸ்ட்டு இது டெவலப் ஆனால் தான் நீங்கள் ஹையர் லெவலுக்கு போக முடியும் இல்லைங்களா? ஸோ
ஸ்பீச் டிலே இருக்கிற குழந்தைக்கு நீங்கள் ப்ரைமரியாக ஸ்பீச் தெரப்பியோடு சேர்த்து நீங்கள் ஒரு ப்ளே ஸ்கூலில் சோஷியல் என்விரான்மெண்ட்டுக்காக 1-on-1 தெரப்பி ப்ளஸ் ஸ்கூல் என்விரான்மெண்ட் இது ரெண்டையுமே நீங்கள் சேர்த்து ப்ரொவைட் பண்ணும் பொழுது அந்த குழந்தையுடைய அவுட்கம் ஃபார் பெட்டராக இருக்கும். ஸோ ஸ்பீச் டிலே உள்ள குழந்தைக்கு கண்டிப்பாக பேரண்ட், தெரபிஸ்ட் அண்ட் டீச்சர் இவங்க 3 பேருடைய சப்போர்ட்டும் கரெக்டான ஏஜில், அதாவது வித்தின் 5 இயர்ஸ்க்குள்ளே வந்து கிடைக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தையுடைய இந்த ஸ்பீச் ப்ராப்ளம்லேருந்து அவங்க ஃபாஸ்ட்டாக ரிக்கவர் ஆகி அவங்களுடைய லைஃப்பை வந்து நம்ம மேம்படுத்த முடியும். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிகாஸ் ஏன்னா இப்போ அட்மிஷன்ஸ் வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லா பேரண்ட்டோடைய வரி என்னென்னா, எங்கள் குழந்தை பேச மாட்டேங்கிறான், அவன் நார்மலாக ஸ்கூலில் சேர்க்கலாமா, இல்லை அவன் நார்மலாக ஸ்கூலே போக மாட்டானா, எந்த மாதிரி ஸ்கூல்ஸ் சூஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற வரி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ ஸ்பீச் டிலே உள்ள குழந்தைக்கு நான் கொடுக்குற சொல்யூஷன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1-on-1 ஸ்பீச் தெரப்பியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், சைமல்டேனியஸ்லி ஸ்கூல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதாவது வித்தின் 5 இயர்ஸ்க்குள்ளே இப்போ வந்து அவன் ஒரு 3 இயர்ஸில் தான் இருக்காங்க, 3.5 தான் இருக்காங்கன்னா நீங்கள் ஸ்பீச் தெரப்பி ப்ளஸ் ஸ்கூல் என்விரான்மெண்ட் போடலாம். லைக் பிலோ 2க்கு தான் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பி சர்வீஸ் மட்டும் போதுமானது அந்த ஏஜுக்கு. பட் அபோவ் 7க்கு மேலே இருக்காங்கங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து டெஃபினெட்லி நீங்கள் இன்டென்சிவான கேர் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பார்க்குறது ரொம்ப நல்லது. ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது ரிலேட்டடாக இன்னும் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.